வெற்றி என்பது பிறருடன் போட்டி போடுவது அல்ல, உங்களுக்குள்ளேயான போராட்டம். உலகம் பேசும் வெற்றியை விட ஆனால் உண்மையான வெற்றி உங்கள் உள்ளிலிருந்துதான் பிறக்கிறது. நாம் பலரும் வெற்றியை மதிப்பீடு செய்வது பணமும் பதவியும் புகழும் என்பதில்தான் என எண்ணுகிறோம். ஆனால் உண்மையான வெற்றி என்பது நீங்கள் உங்களை எவ்வாறு மாற்றிக்கொள்கிறீர்கள் என்பதில்தான் உள்ளது. இது மற்றவர்களை வெல்லும் பயணம் அல்ல, உங்களை வெல்லும் பயணம். வெற்றி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கற்பித்தவன் விக்ரம், ஒரு பள்ளி ஆசிரியை மகன். படிப்பு நன்றாக இருந்தும் மற்றவர்கள் நெருக்கமாக பழகவில்லை. மிகவும் அடக்கமாக பயமாக இருந்தவன். படிப்பில் நம்பர் 1 ஆனாலும் வாழ்வில் நம்பர் 1 என்ற நம்பிக்கை இல்லாதவன். ஒருநாள் அவனுக்கு ஒரு ஆசிரியர் கூறியது, நீ உனக்கு போட்டி. பிறர் இல்லாமல் நீ உயர்ந்தால்தான் நீ உண்மையான வெற்றியாளன். இந்த வார்த்தை அவனை உள்ளுக்குள்ளே உணர்ச்சி ரீதியாக மாற்றியது. டோட்டியில் தினமும் தூக்கத்தை விட்டு எழுந்தவன். தினமும் ஒரு புதிய சவாலை எதிர்கொண்டான். 5 ஆண்டுகளில் அவன் ஒரு லாய் கோச் ஆனான். இப்போது அவன் பிறரை வெல்லவில்லை, ஆனால் அவனுள் ஒளிந்த பயத்தை வென்றவன். அதான் உண்மையான வெற்றி. வெற்றி என்பது உங்களுக்குள்ளேயான போராட்டம், உங்கள் சோர்வை நீக்குவது, உங்கள் பயம் எனும் எதிரியை தோற்கடிப்பது, உங்கள் தனிமையை கையாள கற்றுக்கொள்வது, உங்கள் தவறுகளை ஏற்றுக்கொண்டு திருத்துவது, நீங்கள் நேசிக்காத வேலையை கூட உற்சாகத்துடன் செய்ய முனைதல். வெற்றிக்கு வழிகாட்டும் 10 சிந்தனைகள். 1. உங்கள் ஏஸ்டர்டேயை மட்டுமே போட்டியாகக் கொள். 2. தவறுகளை வெட்கப்படாமல் ஏற்று வளருங்கள். 3. வெற்றிக்கு ஷார்ட்கட்ஸ் இல்லை, ஆனால் த்ரூ எபர்ஸ் இருக்கின்றன. 4. தவிக்க வேண்டிய நாள் வந்தால் வலிக்கட்டும், அது உங்களை வடிவமைக்கும். 5. போட்டி வைக்கும் நண்பர்களை விட ஊக்கமளிக்கும் நண்பர்களுடன் இருங்கள். 6. பணத்தை விட மனநிம்மதியையே நோக்கமாகக் கொள். 7. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு தலைப்பாக மாற்றுங்கள். 8. தனிநேரத்தை பயப்படாமல் அணுகுங்கள், அதுவே உண்மை வலிமை. 9. உங்களை நீங்கள் நேசிக்காத வரை உலகத்தை வெல்ல முடியாது. 10. வெற்றியை நிம்மதியை வெளியில் தேடாதீர்கள், அது உங்களுக்குள்ளேயே உள்ளது. நீங்கள் இன்று எங்கே இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்லை, நீங்கள் நாளை எங்கே போகப் போகிறீர்கள் என்பதே முக்கியம். பிறரை ஜெயிப்பது ஒரு பட்டம்தான், உங்களை ஜெயிப்பதுதான் நிஜமான பதவி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.